2025 நீட் எக்ஸாமினேஷன் நேற்று முடிஞ்சு போச்சு. போன வருஷம் நீட் ஸ்கேம் எல்லாம் நடந்ததினாலே இந்த வருஷம் கொஞ்சம் எக்ஸாம் கஷ்டமாக தான் வரும் அப்படி நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது. ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாய் போச்ச ஒரு எக்ஸாம் தான் இப்போ முடிஞ்சது. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஏன் ஒவ்வொரு வருஷமும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படி கேட்டால் அதுக்கு நமக்கு பதில் இல்லை. ஓகே, எதா இருந்தாலும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அது கண்டக்ட் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த லெவலில் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஃப்ரீடம் உண்டு. அது எழுதுறவங்க அது எதிர்பார்த்தே ஆகணும். இந்த வாட்டி கட் ஆஃபை பற்றி யோசிக்கும் போது கண்டிப்பாக கட் ஆஃப் குறையதான் செய்யும், அதில் எந்த டவுட்டும் யாருக்கும் தேவையில்லை. இந்த வருஷம் ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது ஃபிசிக்ஸ் கொஸ்டின் தொட முடியாத அளவுக்கு மாறிடுச்சு. என்னோட வீடியோவில் நான் மேக்சிமமும் பேசுறது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக தான். அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் கஷ்டப்பட்டு உழைத்து படித்து உருவாக்கி ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்து வருனவங்க. அதனால் அவங்களுக்கு அவங்களோட ப்ராக்டிஸோட ஒரு லெவலிலிருந்து கொஞ்சம் மாற்றங்கள் வரும்போது பதற்றம் அடைய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபிசிக்ஸில் கிட்டத்தட்ட 18 கொஸ்டின் ரொம்ப கடினமான கஷ்டமான கொஸ்டினாக இருந்தது. கெமிஸ்ட்ரியில் 15 கொஸ்டின்ஸ் கஷ்டமான கொஸ்டினாக இருந்தது. பயாலஜியிலும் கஷ்டம்னு சொல்ல முடியல, ஆனாலும் ஜுவாலஜி கம்பேரிட்டிவ்லி ஈஸியும் பாட்டனி கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கஷ்டமும் ஆயிருந்தது. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு சந்தோஷம் கொடுக்குற ஒரு சப்ஜெக்ட்னு சொல்றது அது பயாலஜி தான். பாட்டனியில பயாலஜியில லெங்க்தியான கேள்விகள் ஃபர்ஸ்டே அட்டென்ட் பண்ணி வரும்போது அதிலே டென்ஷன் வந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு 3/4 மணி நேரம் 50 நிமிடங்கள் தான் பயாலஜியில கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்றதுக்கு எடுப்பாங்க நார்மலி. ஆனால் நேற்று நீட் எழுதிய மெஜாரிட்டி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க 1 மணி நேரத்துக்கு மேலே பயாலஜி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எடுத்தாங்க. 1.5 மணி நேரம் வரைக்கும் பயாலஜி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எடுத்தவங்க இருக்கு. அப்படி 1.5 மணி நேரம் எல்லாம் வச்சு பயாலஜி கம்ப்ளீட் பண்ணியதுக்கு அப்புறம் கெமிஸ்ட்ரியிலேக்கு போகும்போது ஐயோ என்னோட 1/2 மணி நேரம் போச்சே அப்படி யோசிக்கிற ஒரு மாணவருக்கு எந்த அளவுக்கு மூளை ஒர்க் ஆகும், யோசனை ஒர்க் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அந்த பதற்றம் கூட இருக்கும்போது கெமிஸ்ட்ரி ஈஸியான கொஸ்டின் கூட சரியா அட்டென்ட் பண்ண முடியாமல் நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு. அந்த ஒரு கவலை மட்டும்தான் எனக்கு உள்ளது. பிசிக்ஸில் தொட முடியாமலும் இல்லை பிசிக்ஸில் மார்க் ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட அது ஒரு பெரிய விஷயம்னு நான் யோசிக்கிறது இல்லை. காரணம் அப்படி கஷ்டப்பட்ட கேள்விதான் பிசிக்ஸில் வந்திருக்கிறது. நம்ம நீட் ஆஸ்பிரன்ஸ் பெரும்பாலும் அவங்க பயாலஜியில இந்த லெங்க்தி கேள்வியால் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் மிஸ் ஆகி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை பற்றி மட்டும்தான் என்னோட கவலை. அது மட்டும் இல்லை, ஈஸி கொஸ்டின்ஸ் எப்படி சமாளிச்சிருக்கீங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்தான். ஓகே, பிசிக்ஸ் கஷ்டம், அது கரெக்டு தான். நம்ம நிறைய வீடியோஸ் நீங்க ஏற்கனவே இப்ப பார்த்து முடிச்சிருக்கும். நேஷனல் லெவல்ல எக்ஸாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். கண்டிப்பா கட் ஆஃப் எல்லாம் கம்மியாகும், அது போகட்டும், கட் ஆஃப் கம்மியாகி வரட்டும். அதை பற்றி நமக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், கட் ஆஃப் வரும்போது கூட பார்க்கலாம். நான் சொல்ல வந்த விஷயம் அது இல்லை. அதாவது பிசிக்ஸ் கஷ்டம், அது போகட்டும். பயாலஜியில கொஸ்டின்ஸும் கெமிஸ்ட்ரியில கொஸ்டின்ஸும் அதில் ஈஸி கொஸ்டின்ஸ் கூட சமாளிக்கிறதுல சின்ன சின்ன விஷயங்கள் வரும்போது அதுதான் நம்ம வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் சரியான வருத்தம் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான். அதாவது ஈஸியான பயாலஜி கொஸ்டின்ஸில் வந்த சில்லி மிஸ்டேக்ஸ், ஈஸியான கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸில் வந்த சில்லி மிஸ்டேக்ஸ், அதுதான் நிறைய மாணவர்களோட ரேங்கை பாதிக்கிற ஒரு விஷயம். இந்த வாட்டி ரேங்க் லிஸ்ட் வரும்போது கண்டிப்பா அது ஒரு வித்தியாசம் தெரியும். நேஷனல் ஆவரேஜ் வச்சு மட்டும் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கம்பேர் பண்ண தேவையில்லை. காரணம் தமிழ்நாட்டிലെ மெஜாரிட்டி நீட் ஆஸ்பிரன்ஸும் நல்ல மார்க் கிடைச்சாலும் தமிழ்நாட்டில காலேஜ் மட்டும் சூஸ் பண்றவங்க தான். அப்ப அவங்க என்ன பண்ணணும், ஆல் இந்தியா ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமும் ஸ்டேட் வைஸ் ரேங்க் லிஸ்ட் அதுவும் கேட்டகரி வைஸ் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் டென்ஷன் ஆகணும். தமிழ்நாட்டிലെ பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் உண்டு. போன 8 வருஷமா தமிழ்நாட்டில் நீட் பயிற்சி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு அந்த ஒரு விஷயம் நல்லா தெரியும். ஒரு போர்டு எக்ஸாம் மைண்டுடன் தான் பேரண்ட்ஸ் நீட் எக்ஸாமினேஷனை பார்த்துட்டு இருக்கிறது. அதாவது நிறைய பேரண்ட்ஸ் இப்போ என்ன யோசிப்பீங்க தெரியுமா, எஸ்பெஷலி ரிப்பீட் பண்ற மாணவர்களோட பேரண்ட்ஸ், ரீரிப்பீட் பண்ற மாணவர்களோட பேரண்ட்ஸ், அப்படி எல்லாமே போன வருஷம் உனக்கு இவ்வளவு மார்க் கிடைச்சிருக்கு, இந்த வருஷம் ரொம்ப கம்மியா மார்க் வாங்கியிருக்கு, போன வருஷத்தை விட அதிகமா மார்க் வாங்கணும்ல, அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட். அதுக்கெல்லாம் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. நீட் எக்ஸாமை பற்றி சரியான ஒரு கல்வி, ஒரு நாலேஜ், ஒரு எஜுகேஷன், ஒரு அறிவு நமது பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி.
ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல அந்த இயர்லி எக்ஸாம் எப்படி நடந்திருக்கு அது பேஸ் பண்ணி தான் நமக்கு ஸ்கோரை பற்றி சொல்ல முடியும். அதோட டஃப்னஸ் எப்படி இருக்கு, எக்ஸாம் ஈஸியா கஷ்டமா, அது பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப் மார்க் வரும். நீங்க பாருங்க லாஸ்ட் இயர்ல 650 மார்க் வாங்கிய ஒரு பிள்ளைയുടെ മാർക്കും റാങ്കും இந்த வருஷம் 500 மார்க் வாங்கிய ஒரு பிள்ளையோட റാങ്കും ஒரே மாதிரி வர வாய்ப்புண்டு அப்படி மட்டும் தான் நான் சொல்றேன். கவனமாயிருங்க. நம்ம எதுக்கு டென்ஷன் ஆகணும்? எக்ஸாம் எவ்வளவு டஃப்பா இருந்தாலும் அந்த ஒரு கஷ்டம்னு சொல்றது எழுதுற மொத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கிற கஷ்டம் தான். நம்ம டென்ஷன் ஆக வேண்டியது, என்னோட அன்பான மாணவர்களே, நீட் எழுதியவங்களே, நீங்க டென்ஷன் ஆக வேண்டியது ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான். அதாவது ஈஸியான கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸும் ஈஸியான பயாலஜி கொஸ்டின்ஸும் ஈஸியான பிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படி ஒரு 8-10 கொஸ்டின் இருந்தால் அப்படிப்பட்ட கொஸ்டின்ஸும் அது அட்டென்ட் பண்றதில் நீங்க உங்களோட மனசை எப்படி சமாளிச்சது அது மிக முக்கியமான ஒரு விஷயம்தான். எப்போதுமே ஆஸ் எ மைண்ட் பவர் ட்ரெயினர் என்னோட ஸ்டூடெண்ட்ஸு கிட்டையும் எல்லோருக்கிட்டையும் எனக்கு தெரியுற நீட் ஆஸ்பிரன்ஸு கிட்டையும் என்னோட வீடியோஸிலும் நான் சொல்ற ஒரு விஷயம், மனசு தான் எல்லாமே, மைண்டு தான் எல்லாமே. நேற்று எக்ஸாம் ஹாலுக்குள்ள உட்கார்ந்து லென்த்தியான பயாலஜி கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது அது எவ்வளவு லென்த்தியா இருந்தாலும் 1 மணி நேரத்துக்கு மேல நான் எடுக்க மாட்டேன்னு முடிவெடுத்து கெமிஸ்ட்ரியும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணி முன்னாடி கொண்டு போய் பிசிக்ஸிலும் தெரியின கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுவேன் அப்படி முடிவெடுத்து கஷ்டமான கேள்வி கஷ்டம்னு தெரிஞ்சு அது எனக்கு மட்டும் இல்ல, நானே பார்த்து பழகாத நிறைய கேள்விகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு இந்த கஷ்டம் இருக்கதான் செய்யும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையுடன் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஈஸி கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ற அளவுக்கு ஒரு மைண்ட் செட் பண்ணி இருந்தால் அதுதான் ரொம்ப ரொம்ப சூப்பர்னு தெரிஞ்சுக்கோங்க. எதா இருந்தாலும் இந்த நீட் எக்ஸாமினேஷன் முடிஞ்சு எல்லோரும் இந்த ஒரு ஹேங் ஓவர்ல நின்றுட்டு இருக்கிற டைம் தான் இது. நீங்க யாருமே டென்ஷன் ஆகாதீங்க. எப்போதுமே நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், நீட் எழுதாமல் நமது வாழ்க்கையில நமக்கு ஸ்டெதஸ்கோப் கிடைக்காது, நமது கனவு நனவாகாது. നമ്മളെ നീറ്റ് എഴുതി നല്ല സ്കോർ വന്ന് தான் எம்பிபிஎஸ் படிக்க முடியும். எம்பிபிஎஸ் என்கிற ஒரு மெடிக்கல் கோர்ஸ் மட்டும்தான் 99% மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸும் விரும்புகிற கோர்ஸ். மீதி எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் அது எம்பிபிஎஸ் கிடைக்காததினாலே செலக்ட் பண்ற ஒரு சிஸ்டம் தான் நமது சமூகத்தில் இருக்கிறது, நமது சமுதாயத்தில் இருக்கிறது. ஏதா இருந்தாலும் ஹாப்பி ஆயிருங்க, ரிலாக்ஸ் ஆயிருங்க. நமக்கு பின்னாடி போய் இனி இன்னொரு வாட்டி கூட நீட் 2025 எழுதிட்டு இந்த சூழ்நிலையை கண்டிப்பா திருத்த முடியாது. நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. റാങ്ക് ലിസ്റ്റ് വരുന്ന വരേക്കും தமிழ்நாடோட கேட்டகரி റാങ്ക് லிஸ்ட் വരുന്ന வரைக்கும் பொசிஷன் நமக்கு எதுவும் சொல்ல முடியாது. கட் ஆஃப் மார்க்கை பற்றி நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். அது வந்துட்டே இருக்கட்டும், நீங்க அதை பற்றியெல்லாம் யோசிச்சு டென்ஷன் ஆகாதீங்க. எல்லோருக்கும் கஷ்டமான ஒரு எக்ஸாம்னு சொல்லும் போது அது റാങ്ക് லிஸ்டை மொத்தமா அது பாதிக்கும். அது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. என்னோட அன்புக்குரிய பெற்றோர்களே, கொஞ்சம் நீங்க ரியலிஸ்டிக்கா இருங்க. லாஸ்ட் இயர் நீட் வச்சு நீங்க கம்பேரே பண்ணாதீங்க. 670க்கு மேலதான் கேரளாவிலே லாஸ்ட் இயர்ல கட் ஆஃப் மார்க் உள்ளது. இந்த வருஷம் அது 520 கிட்ட வரும்னு எல்லோரும் சொல்றாங்க. தமிழ்நாடு கட் ஆஃப்னு சொல்றது கண்டிப்பா அதை விட கீழே தான் போகும். ஏற்கனவே தமிழ்நாட்டிலே பிசி கேட்டகரிக்கு கூட கட் ஆஃப் ஒரு 620 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அப்ப இந்த வருஷம் எந்த அளவுக்கு அது கம்மியாகும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப அதனால் டென்ஷன் ஆக வேண்டாம். நீங்க டென்ஷன் ஆக வேண்டியது, வருத்தப்பட வேண்டியது ஒரே ஒரு விஷயம், ஈஸி கொஸ்டின்ஸ்ல நீங்க பண்ணியா சில்லி மிஸ்டேக்ஸ் தான். ஈஸி கொஸ்டின்ஸ்ல நீங்க பண்ணியா கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் தான். பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு நீட் அனுபவம் റാങ്ക് லிஸ்ட் வரும்போது உங்களுக்கு இருக்கட்டும். இப்ப இருக்கிற எல்லா கவலைகளும் போகும். நல்ல முடிவெடுங்க. எம்பிபிஎஸ் உங்களோட கனவாயிட்டு இருந்தால், ஸ்டெதஸ்கோப் உங்களோட கனவாயிட்டு இருந்தால் கண்டிப்பா இந்த ஒரு வழியில் நல்ல முடிவுகளுடன் தீர்மானங்களுடன் முன்னாடி போங்க. இப்பவே ஸ்கோர் கால்குலேட் பண்ணுங்க. மெஜாரிட்டி மாணவர்களும் ஐயோ நான் ஸ்கோர் கால்குலேட் பண்ண மாட்டேன், கடைசி டைம்ல பார்ப்போம், அதாவது ரிசல்ட் வரட்டும் அப்படி யோசிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க இருக்கு. நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகணும்? இப்போ நீங்க ஸ்கோர் கால்குலேட் பண்ணும்போது கண்டிப்பா கிடக்கிற ஸ்கோர் இருக்குல்ல, அதுடன் உங்கள் மனசு ஒரு 2 நாள்ல இல்ல ஒரு நாளில் கூட அட்ஜஸ்ட் ஆயிட்டு போகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு முடிவுகள் சீக்கிரமா எடுக்கலாம். இந்த ஒரு மே மாசம் ஃபுல்லா ஜூன் 5ஆம் தேதி ரிசல்ட் வரன வரைக்கும் உங்களுக்கு யோசிச்சு முடிவெடுக்கலாம். எந்த ஒரு வழியில முன்னாடி போகலாம்னு 100 வாட்டி யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்கு டைம் உண்டு. இல்லாட்டி என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? நம்ம மனசே நம்மளை நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு நம்ப வைக்கும். இப்ப நேற்று எக்ஸாம் எழுதி வெளியே வருന്ന நிறைய மாணவர்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க தெரியுமா? பிசிக்ஸ் ரொம்ப கஷ்டமாயிருது, தொடவே முடியலாம். அது கேட்கும் போது நம்ம என்ன நினைக்கும்?
பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும். ஆனால் நான் அப்படி நினைக்க மாட்டேன். எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் எக்ஸாம் எழுதி வரும்போது அவங்கள மனசில் இருக்கிறது என்னதா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? கடைசி டைம்ல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னது அதாயிருக்கும். அப்ப கடைசி டைம்ல எல்லாரும் அட்டென்ட் பண்ற சப்ஜெக்ட் எது? பிசிக்ஸ். பிசிக்ஸ் கஷ்டமாகும் போது ஒரு புள்ள வெளியே வரும்போது பிசிக்ஸ் கஷ்டம் அது மட்டும்தான் மைண்டில் இருக்கும். லாஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த லாஸ்டிங் இம்ப்ரெஷன். ஆனால் அந்த புள்ளையே மறந்திருக்கும் ஈஸியான பயாலஜி கொஸ்டின் நான் எப்படி எழுதியிருக்கும், ஈஸியான கெமிஸ்ட்ரி கொஸ்டின் நான் எப்படி எழுதியிருக்கும், பிசிக்ஸோட கஷ்டத்தாலே கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் நான் சூப்பரா பண்ணியிருக்கேன், அந்த ஒரு நம்பிக்கை ஏதோ ஒரு அளவுக்கு அந்த பிள்ளையோட மனசில் இருக்கும். அதனால் வெளியே வந்து எக்ஸாம் சூப்பரா எழுதியிருக்கு, பிசிக்ஸை விட கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் நான் சூப்பரா எழுதியிருக்கேன்னு யாரு சொன்னால் கூட நான் நம்ப மாட்டேன். என்னோட எல்லா மாணவர்கள்கிட்டையும் நான் சொல்ற ஒரு விஷயம், கால்குலேட் பண்ணுங்க, ஸ்கோர் கால்குலேட் பண்ணுங்க. காரணம் ஸ்கோர் கால்குலேட் பண்ணும்போதுதான் முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஈஸி கொஸ்டின்ஸ்ல கேர்லெஸ் மிஸ்டேக்கினாலே அடிப்பட்டு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியும். பயாலஜியிலும் கெமிஸ்ட்ரியிலும் ஈஸி கொஸ்டின்ஸ் நீங்க எப்படி சமாளிச்சது, அது மட்டும்தான் இந்த வாட்டி ரேங்க் லிஸ்டில் உங்களோட பொசிஷன் முடிவெடுக்க போறது. சந்தோஷமாயிருங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. அக்கார்டிங் டு ஜால் பிரின்சிபிள், கடவுள் நினைச்சால் மிராக்கிள்ஸ் நடக்கிறதுக்கு நொடிகள் போதும். அதனால் ரிசல்ட் வரை உள்ள நொடிகள் நீங்க ப்ரேயர்ஃபுல்லா கொண்டு போங்க. நீட்டு முடிஞ்சிச்சுல, எனக்கு இவ்வளவுதான் மார்க் வருது இல்ல, நான் இனி எதுக்கு அப்படி இப்படி எல்லாம் யோசிச்சு நீங்க விளையாட்டுத்தனமா நடக்காம மொபைல் வச்சு விளையாடி உங்களோட நொடிகள் எல்லாம் ப்ரேயர்ஃபுல் மைண்ட் நீங்க சொதப்பி அப்படியெல்லாம் போயிட்டு இருந்தால் கடவுள் உங்களை டெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாயிருக்கும். அதனால் நல்ல எச்சரிக்கையுடன் நீங்க இந்த நாட்களை சமாளிச்சு கொண்டு போங்க. பிரார்த்தனை அதிகமா பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட கனவுகள் நனவாக தான் செய்யும். உங்கள் அன்போடு ஜாய்.